ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எடிட்டோரியல். ஸோ நம்ம ப்ரீவியஸ் 4 எடிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறது 5th எடிஷன் 22 மே பார்க்க போகிறோம். இனிஷியலாக நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் பற்றி சொல்லுவோம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டாண்டிம்ஸ் போன வீடியோவில் ஒருத்தவங்க அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த சஜஷனையும் ஏற்றுக்கிட்டு இப்போது இந்த வீடியோவில் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் எப்படி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது, அந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எப்படிலாம் சேமாக இருக்குது, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து கிளாஸ் டெஸ்ட் எடுத்து அதையும் நான் சொல்ல போகிறேன். இதுலேருந்து எரர் ஸ்பாட்டிங் எடுத்து அதையும் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் at a time when technology is integrated into all aspects of life. இது ஒன்று பாட்டுங்க. at a time when technology, ஓகே, ஏதோ ஒரு நாளில் நாள்னா ஒரு இந்த காலகட்டம் அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணுறாங்க. at a timeனா ஒரு நேரம் அப்படிங்கிறது இல்லை. at a time when technology is integrated. டெக்னாலஜி எதில் இன்டெகிரேட் ஆயிடுச்சு? நம்மளுடைய எவ்ரி அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்னா எல்லா காலகட்டத்தும் வாழ்க்கையில நம்மளுடைய கலந்துருச்சு. அந்த 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 டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல ஹவு கேன் சொசைட்டிஸ் மோஸ்ட் வல்னரபிள் மெம்பர்ஸ் பி பெட்டர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஹார்ம். இங்க இட்ஸ்ங்கிறது எதை சொல்றாங்கன்னா இந்த டெக்னாலஜியை சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இட்ஸ் ஹார்ம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த டெக்னாலஜிலேயே சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஹார்ம்ல இருந்து நம்ம எப்படி ஹவு கேன் சொசைட்டியோட வல்னரபிள் மெம்பர், வல்னரபிள்னா ஈஸியா அஃபெக்ட் ஆகக்கூடியவங்க, ஈஸியா ரொம்ப விக்டிம் ஆகக்கூடியவங்க, அந்த மெம்பர்ஸை எப்படி நம்ம பெட்டரா ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ நீங்க படிச்சு பாருங்க. அட் டைம் when technology is integrated in all aspects of life. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில டெக்னாலஜிங்கிறது ஒரு அங்கமா இருக்கிற நேரத்துல, அதே நேரத்துல நம்ம எப்படி இந்த சொசைட்டில ரொம்ப ஈஸியா பாதிப்படையக்கூடியவர்களை எப்படி நம்ம பாதுகாக்க போறோம் அப்படின்னு கேட்கறாங்க. இது யார் கேட்டா? a question like this one lay behind the observations on May 6 by a single judge bench of Delhi High Court which said that, ஓகே, இதுவரை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த கொஸ்டின் யார் கேட்கறானா, a question like this, இந்த மாதிரி கொஸ்டின் lay behind the observations on, ஸோ May 6ல ஏதோ ஒரு அப்சர்வேஷன் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு? by a single bench ஆஃப் டெல்லி ஹைகோர்ட். டெல்லி ஹைகோர்ட்ல ஏதோ ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்குல ஒரு அப்சர்வேஷன் வந்திருக்கு. அந்த வழக்குல அந்த அப்சர்வேஷன்ல அந்த ஜட்ஜி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த சமூகத்தை பார்த்து கொஸ்டின் கேட்கறாங்க. which said that the efforts to protect minors should go beyond the teaching them about good touch and bad touch in the physical world. ஓகே, நம்ம இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் குட் டச் பேட் டச் நம்ம டீச் பண்ணணும் சின்ன பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு க்ரோன் அடல்ட்டுக்கு எதெல்லாம் பிரச்சனை நமக்கு கொடுக்கும் இந்த சொசைட்டில சொல்லி நல்லாவே தெரியும். ஆனா சின்ன பசங்க ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு குட் டச் என்ன பேட் டச் என்ன சொல்லி நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆனா இந்த ஜட்ஜ் என்ன கேட்கறாங்கன்னா, அதையும் தாண்டி மைனஸ் ஷுட் கோ பியாண்ட் டீச்சிங் தம் அபவுட் இந்த குட் டச் பேட் டச் நம்ம அவங்களுக்கு டீச் பண்றோம் இல்லையா, அதையும் தாண்டி நம்ம எஃபர்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் மைனஸ், நம்ம அவங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் இந்த பிசிக்கல் வெல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இன்வோக்கிங் த கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் டச். ஸோ அப்போ அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. என்னன்னா, இன்வோக்கிங் த கான்செப்ட், புதுசா ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. அதுதான் என்னன்னா விர்ச்சுவல் டச் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்டிஸ் ஸ்வர்ணா காந்த சர்மா said minors must be equipped with their knowledge and tools to navigate online interactions safely and recognize potential risk லர்க்கிங் இன் சைபர் ஸ்பேஸ். ஓகே, இப்போ இங்க இருந்து நமக்கு ஒரு இது இருக்கா. ஃபர்ஸ்ட் இன்வோக்கிங் த கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் டச், ஒரு கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் டச்ங்கிறத கொண்டு வராங்கப்பா. சரி, ஓகே, அப்படியேங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் தான் டீடைல்டா அவங்க சொன்னதை சொல்றாங்க. மைனர்ஸ் மஸ்ட் பி எக்யூப்ட் வித் நாலேஜ். மைனர்ஸ்னா ரொம்ப சின்ன பசங்க அவங்களுக்கு அந்த அதுக்கான அறிவை நம்ம கொடுக்கணும். அண்ட் டூல்ஸ் டு நேவிகேட் ஆன்லைன் இன்டராக்ஷன் சேஃப்லி. ஸோ ஆன்லைன்ல என்ன மாதிரி பிரச்சனைலாம் வருது, அதை நம்ம எப்படி பாதுகாப்பா அணுகணும் அது அப்படின்னு சொல்றதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அண்ட் ரெகனைஸ் பொட்டன்ஷியல் ரிஸ்க் லர்க்கிங் இன் சைபர் ஸ்பேஸ். சைபர் ஸ்பேஸ்னா இந்த டிஜிட்டல் உலகத்துல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு நமக்கு அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் more than 3 decades since the internet entered the public domain, the understanding of how the world wide web impacts society, especially children and young adults, struggles to keep. Okay, இதுவரை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், more than 3 decades since the internet entered the public domain. அதாவது இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற கலாச்சாரம் பப்ளிக் டொமைன்ல கலந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆகும் போதுல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு த வேர்ல்ட் வைட் வெப் இம்பாக்ட் சொசைட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எது கொடுக்குதுன்னா, இந்த இன்டர்நெட் எப்படி நம்மளுடைய சமூகத்தை அஃபெக்ட் பண்ணுது, இம்பாக்ட் பண்ணுது. அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது, இம்பாக்ட் பண்ணு, அதோடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலா முக்கியமா யார் மேல? குழந்தைகள் மற்றும் யங் அடல்ட்ஸ். ஓகேவா? ஸோ வாலிப பருவத்தில் இருக்கிற அந்த குழந்தைகள் மேலேயும் நம்ம எப்படி அதோட தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து struggles face with the evolution of technology itself. ஸோ அந்த டெக்னாலஜிலேயே என்னென்ன இப்போ நம்மளுடைய ஜென்ரேஷன் நிறைய எவல்யூஷன் வந்துட்டு இருக்கு இல்லையா, மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜிலேயே மாற்றங்கள் நடக்குது. அப்போ அந்த டெக்னாலஜியில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளிகேட்டிங் திஸ் இஸ் த ஃபேக்ட் தட் த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் சோ கால்டு டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் that have emerged since the late 1990s have limited or no experience of world without the internet. சரி, ஓகே, என்ன சொல்றாங்கன்னா காம்ப்ளிகேட்டிங் திஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, காம்ப்ளிகேட்டிங்னா இது நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றோம், ரொம்ப சிக்கலா நம்ம ஆக்குறோம். எது இதுல சிக்கல் ஆகுது அப்படின்னா, ஃபேக்ட் தட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் சோ கால்டு டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். டிஜிட்டல் நேட்டிவ்ஸ்னா என்ன அர்த்தம்? நேட்டிவ்ஸ்னா என்ன? பூர்வகுடிகள், அதாவது டிஜிட்டல் பூர்வகுடிகள் அப்படின்னு சொல்லி அவங்களை நம்ம சொல்லலாம். 1990களுக்கு அப்புறம் தான் இந்த டெக்னாலஜி
அதுக்கப்புறம் செல்ஃபோனு இதெல்லாம் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்குள்ள நிறைய நமக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு. ஓகேவா? அதாவது வந்து இதுக்கு முன்னாடி மனித இனம் தோன்றி அந்த அவங்களுடைய அந்த கிங், குயின் இந்த மாதிரி அந்த இதுல இருந்து அது வந்து ஒரு 1500 வருஷம் இருந்துச்சுன்னா, அந்த மொத்தத்தையும் வந்து ஒரு 40, 45 வருஷத்துல நம்ம வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி நமக்கு வந்து வந்துருச்சு. கரெக்ட்டா? ஸோ அப்போ ஹேவ் லிமிட்டட் ஆர் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வித்தவுட் இன்டர்நெட். இன்டர்நெட் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாத காலகட்டத்துல மனுஷன் எப்படிலாம் பிஹேவ் பண்ணான், எப்படிலாம் இருந்தான் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே, அந்த நாலேஜே அந்த ஒரு ஜெனரேஷனுக்கு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. There is little doubt that the pervasiveness of the internet has children and young people to be exposed to danger. Okay, there is little doubt. என்ன ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் இருக்குன்னா, பெர்வாசிவ்னஸ் ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பெர்வாசிவ்னா இப்போ இந்த வந்து இந்த 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 இதுக்கு வந்து எனக்கு வந்து மீனிங் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ணலாம்னா, அந்த பெர் எடுத்துருங்க. வேசிவ்னஸ் இருக்கா, வேசிவ்னா நமக்கு தெரியும். வாஸ்டா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. வேஸ்ட் அப்படின்னா பிக்னு அர்த்தம். ஸோ அப்போ பெர்வாசிவ்னஸ்னா ரொம்ப படர்ந்து விரிஞ்சிருக்கு, பரவலா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ பெர்வாசிவ்னஸ் ஆஃப் இன்டர்நெட் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த சில்ட்ரனையும் யங் பீப்புளையும் வந்து டேஞ்சருக்கு கொண்டு போகுது. ரொம்ப ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷனுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. இன்க்ளூடிங் அதுல என்னெல்லாம் வருது அப்படின்னா, சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் இருக்கு, ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் இருக்கு, சைபர் புல்லிங் இருக்கு, பிளாக்மெயில் இருக்கு. இத்தனை விஷயமும் வந்து அந்த பிரச்சனையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸிஸ்டிங் லாஸ் இது சரி, ஓகே. அதை ஒடுக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து சட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போக்ஸ் ஆக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் டிபிடிபி ஆக்ட் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, விச் மேண்டேட்ஸ்னா வந்து கம்பல்சரி, கட்டாயம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அந்த ஆக்ட் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, மேண்டேட்ஸ் தட் பேரண்டல் கன்சென்ட் பி டேக்கன் ஃபார் ப்ராசஸிங் ஆஃப் சைல்ட் டேட்டா. இப்போ ஒரு சில்ட்ரன் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து அந்த டேட்டாவை வாங்குறதுக்கு நம்ம பேரண்ட்ஸோட கன்சென்ட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணி நிக்கிறோம். கோ சம் வே டுவர்ட்ஸ் அட்ரஸிங் தீஸ் கன்சென்ட். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். நம்மளுடைய பேரண்டலுடைய கன்சென்ட் இருந்தா தான் நம்மளுடைய அவங்க டேட்டாலாம் எடுக்க முடியும் அப்படின்னா, நிறைய இதுல வந்து பிரச்சனைகள் இருக்கு, ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம இந்த இதை அட்ரஸ் பண்ற மாதிரி விஷயத்த வந்து நம்ம கன்சென்ட் பண்ணணும், நம்ம வந்து அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பட் லெஜிஸ்லேஷன் கேன் ஒன்லி பிளே a limited ரோல். லெஜிஸ்லேஷன் அர்த்தம் இந்த சட்டங்களுக்கு வந்து சின்ன ரோல் தான் நம்மளால ப்ளே பண்ண முடியும். அதுக்கு மேல அதனால போக முடியாது. தேங்க்ஸ் டு த டைனமிக் நேச்சர் ஆஃப் த இன்டர்நெட். ஸோ அப்போ டைனமிக் நேச்சர் ஆஃப் த இன்டர்நெட் வந்து நம்ம தேங்க் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுவரையும் வந்து இந்த இன்டர்நெட்ல பிரச்சனை இருக்காது இதுன்னு சொன்னாங்க. இப்போ என்னப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எதுக்கு தேங்க்ஸ் பண்றாங்க? டைனமிக் நேச்சர் சாரி டைனமிக் நேச்சர் ஆஃப் த இன்டர்நெட்டுக்கு தேங்க் பண்றாங்க. அப்போ டைனமிக் என்ன அர்த்தம்? மாறக்கூடியது. ஸ்டாட்டிக்னா இப்போ டைனமிக் ஆப்போசிட் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ டைனமிக் நேச்சர் அப்படின்னா வந்து மாறக்கூடியது. அப்போ மாறக்கூடியதுனா இதுல இருக்க பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியும். அதான் அண்ட் இட் ஸ்ட்ரெட்ஸ். அதுல இருக்க பிரச்சனையை வந்து நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால, ஈவன் தோ நமக்கு லெஜிஸ்லேஷன்ல நம்ம சட்டத்திட்டங்களை வந்து ரொம்ப கடுமையான சட்டமா இருந்தாலுமே, ரொம்ப சின்ன ரோல் தான் அதில் ப்ளே பண்ண முடிஞ்சாலுமே, இந்த இன்டர்நெட்ல இருக்கிற அந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயனால அதுக்கு நம்ம தேங்க் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபார் எனி எஃபர்ட் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் டு பி எஃபெக்டிவ், இட் மஸ்ட் பிகின் ஃப்ரம் த ஹோம் அண்ட் கிளாஸ் ரூம். எந்த விஷயமா இருந்தாலுமே, எப்படி இருந்தாலுமே, ஃபார் எனி எஃபர்ட், எந்த எஃபர்ட்டா இருந்தாலுமே சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, அது எஃபெக்டிவா மாறணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இட் மஸ்ட் பிகின் ஃப்ரம் த எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா அப்படின்னா, அது வந்து வீட்லயும் நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த பள்ளிக்கூடத்துலயும் தான் வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. வித் எ ஃப்ராங்க் கான்வர்சேஷன் பிட்வீன் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் தட் ஆல்சோ டேக் இன்டு அக்கௌண்ட் த ஃபார்மர்ஸ் கன்சர்ன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுல என்ன இருக்கும்னா, ஃப்ராங்கா நிறைய விஷயம் பேசணும், நிறைய விஷயம் அவங்க சொல்லணும், இன்னும் மூடி மறைக்க கூடாது. இந்த பிரச்சனை எல்லாம் வரும், இந்த விஷயம்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க கத்துக்கோங்க, இதெல்லாம் வரும்போது இப்பெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற கான்வர்சேஷன் வந்து வளர்ந்தவங்களும் வளர்ந்தவங்கள்ட்ட இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார்மர் இருக்கு இல்லையா, ஃபார்மர்னா முன்னாடி இருந்தவங்க, மூதாதையர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அதை வந்து நமக்கு அந்த சின்ன பசங்களுக்கு நம்ம கான்வர்சேஷன் மூலமா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. As Justice Sharma said, this would involve teaching children about appropriate online behavior, recognizing warning signs of predatory behavior, and understanding the importance of privacy setting and online boundaries. என்னெல்லாம் கத்துக்கணும்னு சொல்றாங்க? நீங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ரீடிங் அப்ரிகேஷன்ல பார்க்கும்போது நம்ம வந்து பேராகிராஃப் படிச்சு தான் கொஸ்டின் போகணும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வரிசையா இருக்குன்னா அதை வந்து நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அப்ராப்ரியேட் ஆன்லைன் பிஹேவியர். ஆன்லைன்ல வந்து நம்ம இப்படிலாம் வந்து நம்மளுடைய பிஹேவியரை வந்து வச்சுக்கணும், என்னெல்லாம் ஷேர் பண்ணணும், எதெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கத்துக்கணும். ரெகக்னைசிங் வார்னிங் சைன்ஸ் ஆஃப் பிரெடேட்டிவ் பிஹேவியர். ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா அதுக்காக வார்னிங் சைன், ஒரு காஷியஸ் சைன்ஸ் நம்ம சைன் கொடுக்குற மாதிரியான விஷயத்த நம்ம கத்து வச்சுக்கணும். இப்போ நிறைய விஷயம் வந்து பாப்பா ஆகும், இந்த இதில் போனீங்கன்னா பிரச்சனை இருக்கு, இந்த இதில் போகாதீங்க, கண்டென்ட் வந்து ரொம்ப அடல்ட் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அப்படி வார்னிங் கொடுத்தா நம்ம வந்து பேக் வர மாதிரி நம்ம வந்து பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரைவசி செட்டிங். ஸோ பிரைவசி வந்து நிறைய விஷயத்துல வந்து பிரீச் பண்ற மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நம்ம ஒரு செல்போன் வாங்கினதுல இருந்து, ஒரு லேப்டாப் வாங்கினதுல இருந்து நம்ம கிட்ட நிறைய ஆக்சஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தெளிவா வந்து அதுக்கான செட்டிங்ஸ்ல வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் பவுண்டரிஸ் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பத்தின நாலேஜ் வந்து நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? ஜஸ்டிஸ் சர்மா அவங்க சொல்றாங்க. இந்த இன்டர்நெட் இஸ் எ சோர்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அடல்ட்ஸ். ஸோ அடல்ட்ஸ் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ ஃபார் த சில்ட்ரன்ஸ். அவங்களுக்கு நான் ரிலே ஆன் இட் ஃபார் ரிலே அப்படின்னா அதை சார்ந்து இருக்கிறது. அவங்க எதுக்கெல்லாம் சார்ந்து இருக்காங்க? எஜுகேஷனுக்கு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு, சோசியலைசிங்க்கு, செல்ஃப் ரியலைசேஷனுக்கு அண்ட் ஃபியர் பேஸ்ட் அப்ரோச் would only be counter productive. இது வரையும் பாருங்க. ஸோ இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, எஜுகேஷனுக்கு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு, அவங்கள வந்து சோசியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, செல்ஃப் ரியலைசேஷனுக்குலாம் யூஸ் ஆகுது. அண்ட் ஃபியர் பேஸ்ட் அப்ரோச், அது வந்து ஒரு பயத்தோடய நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம், அது எதுக்கு அதை தொடாது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா அது நமக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவா மாறும். அப்படின்னா அதுக்கான நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரொடக்டிவ்னா என்னது, நல்ல விஷயம், அதுக்கு மாறாதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ தமிழ்ல பார்த்தாச்சு.
நமக்கு வந்து பேசேஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் டோன் ஆஃப் பேசேஜ்? ஃபேக்சுவல், கரெக்ட், ஃபேக்சுவலாக தான் இருந்துச்சு, இது வேணா நமக்கு வரலாம். சைனிக்கல், சைனிக்கல்னா வந்து என்னன்னா ஒரு ரெஸ்பாண்ட் இல்லாம, அதாவது வந்து மரியாதை இல்லாம ஒரு ஒரு ரொம்ப டீகிரேடா பாக்குறதா சைனிக்கல் சொல்லுவோம். அப்படி இங்க எதுவுமே பார்க்கல, இன்டர்நெட் அப்படி எங்கேயுமே பார்க்கல, சில இடத்துல தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து தப்பு. பெசிமிஸ்டிக்னா ஃபுல்லா நெகட்டிவாவே சொல்றது, அப்படிலாம் இல்லை, இங்க வந்து தேவை அப்படின்னு சொல்றாங்க, சில்ட்ரன்ஸுக்கு வந்து அது தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நெகட்டிவும் கிடையாது. ஹியூமரஸ்னா ரொம்ப ஜாலியா ஃபன்னா பேசுறது, இல்லை இங்க அப்படிலாம் பேசல. ஸோ அப்போ எதுவும் கிடையாது, ஃபர்ஸ்ட் இருக்கதான் கரெக்ட். அதுக்கப்புறம் வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் பேசேஜ்? எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட். ஸோ டெக்னாலஜி பத்தி பேசினாங்க, அதோட எவல்யூஷன் பத்தி பேசினாங்கன்னா கேட்டா கிடையாது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வரும், அந்த 1990s அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் பற்றிலாம் அவங்க பேசவே இல்லை, அப்போ இது கிடையாது. அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் இன் பேலன்சிங் இன்டர்நெட் ஆக்சஸ் அண்ட் சேஃப்டி ஃபார் சில்ட்ரன் அப்படின்னா, ஆமா நம்ம சில்ட்ரன் பத்தி பேசினாங்க, அதுல இருக்க பிரச்சனை என்னன்னு பேசினாங்க, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி பேசினாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனையை பேசிட்டு, ரெண்டாவது இதெல்லாம் தேவையில்லை விட்டுருங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் பேசல, அதுவும் தேவை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு பேலன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க, அப்போ இது வரலாம். அடுத்து லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கவர்னிங் இன்டர்நெட் யூஸ் அமௌங் அடல்ட்ஸ். ஸோ இந்த இது வந்து ஒரே இடத்துல தான் அந்த போக்ஸ் ஆக்ட் இதை பத்தி பேசுறாங்க, மொத்த பேராவுமே இல்லை, மெயின் தீம் அது கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இதுவும் வராது. சரி, அடுத்து ஜுடிஷியல் ஓவர் ரீச் இன் டிஜிட்டல் மேட்டர்ஸ். ஸோ ஜுடிஷியல் ஓவர் ரீச்சும் கிடையாது, ஏன்னா அது ரெண்டு இடத்துல பத்தி தான் பேசினாங்க, மெயின் தீம் அது கிடையாது. அப்போ வந்து அந்த சில்ட்ரன்ஸோட வந்து பேலன்ஸ் பண்றது தான் கரெக்டான ஆன்சரா வரும். அடுத்து, according to the passage, what is one of the primary reason why a fear-based approach to internet safety for children is considered counterproductive? ஸோ கீழே கொடுத்ததுல வந்து என்ன ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஃபியர் பேஸ்ட், அதை வந்து ஒரு பயமுறுத்துற தன்மையிலே நம்ம கொண்டு போனோம்னா அது வந்து நமக்கு வந்து நன்மை பயக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிகாஸ் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் த சில்ட்ரன்ஸ் எபிலிட்டி டு யூஸ் இன்டர்நெட் solely ஃபார் என்டர்டைன்மெண்ட், நெக்லெக்டிங் இட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் வேல்யூ. இது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒருவேளை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம்னு வச்சுக்கோமே, நீ அதை பார்க்கறத செய்யாத, அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம்னா அது வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க, எஜுகேஷனுக்கு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. இது அப்படியே உல்டாவா இருக்கு. ஸோ அப்போ இது கிடையாது. அதுக்கப்புறம் இட் கேன் லிமிட் சில்ட்ரன்ஸ் ஆக்சஸ் டு இன்டர்நெட் விச் இஸ் க்ரூஷியல் ஃபார் எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், சோஷியலைசிங், செல்ஃப் ரிலேஷன். இந்த வேர்டு அப்படியே எக்ஸாக்டா அங்கே வந்துச்சு. ஏன்னா இன்டர்நெட் வந்து எதுக்குலாம் யூஸ் ஆகுது? எஜுகேஷனுக்கும், என்டர்டைன்மெண்ட்டுக்கும், சோஷியலைசிங்கும், செல்ஃப் ரிலேஷன் யூஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம அதை வந்து பண்ணாத செய்யாத அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்ன பண்ணும், சில்ட்ரனுடைய அந்த ஆக்சஸ் இருக்கு இல்லையா, இன்டர்நெட் அணுகும் முறை இருக்கு இல்லையா, அதை வந்து லிமிட் பண்ணும். இட் கேன் லிமிட்னா அதை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா குறைக்கும் தான். அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து, பிகாஸ் இட் குட் லீட் டு இன்க்ரீஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் இன்டர்நெட் கண்டென்ட். அது வரலாம், அதாவது வந்து இன்டர்நெட் கண்டென்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி மானிட்டர் பண்ணி அதில் கரெக்டான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, விச் குட் ஸ்டிஃபில் ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் அண்ட் இன்னோவேஷன். அது இதெல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்றதுல இதே கிடையாது, என்ன சொல்ற லாஜிக்கே கிடையாது. கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மானிட்டர் பண்ணி பாக்குறதுக்கும் இனோவேஷனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அதை பத்தி இங்க பேசல. அதுக்கப்புறம் பிகாஸ் இட் மே ஏலினேட் சில்ட்ரன் அண்ட் பிரிவென்ட் தெம் ஃப்ரம் ரிப்போர்ட்டிங் இன்சிடென்ட்ஸ் ஆர் சீக்கிங் ஹெல்ப் வென் ஃபேஸ்ட் வித் அதர் ஆன்லைன் ரிஸ்க். இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த சில்ட்ரன்ஸ் வந்து ஏலினேட் என்ன அர்த்தம்னா பிரிச்சு கொண்டு போறது. ஏலியன்ஸ்னா நம்ம பூமியை விட்டு வெளியில இருக்கவங்க தான் ஏலியன்ஸ் சொல்றோம் இல்லையா, அப்போ வேறுபடுத்தி காட்டுறது. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் வந்து வேறுபடுத்தி காட்டும். என்ன வகையில வேறுபடுத்தி காட்டும்? பிரிவென்ட் தெம் ஃப்ரம் ரிப்போர்ட்டிங் இன்சிடென்ட். நமக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கும், ஆர் சீக்கிங் ஹெல்ப் வென் ஃபேஸ்ட் வித் ஆன்லைன் ரிஸ்க். ஆன்லைன் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம மற்றவங்க சொல்றதுக்கும் அந்த பாத்தை வந்து இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு வந்து பேசேஜ்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ்க்கு தானே சொல்றோம். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் தான் பிரச்சனை வரும். அப்போ இதுதான் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வராது. ஓகேவா? இந்த ஜென்ரலா பார்த்தோம்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது ஜென்ரலா பார்த்தோம்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஆனா நமக்கு பேராகிராஃப் தான் கேட்கறாங்க. ஸோ பேராகிராஃப் தான் முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்து பேராகிராஃப் படிக்காம வெறும் இந்த மாதிரி படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்க போட்டு போயிருவீங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், பேராகிராஃப் படிச்சுட்டு கொஸ்டின் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வாட் டஸ் ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த சர்மா வந்து சஜஸ்ட் பண்றாங்க as a necessary measure to protect minors in the digital world according to passage. ஸோ டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து மைனர்ஸ் வந்து எப்படிலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. கம்ப்ளீட்லி அவாய்ட் எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல். கண்டிப்பா கிடையாது, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ இது கிடையாது. அதுக்கப்புறம் மைனர்ஸ் நீட் டு ப்ரொவைடட் வித் நாலேஜ் அண்ட் டூல்ஸ் டு சேஃப்லி நேவிகேட் ஆன்லைன் இன்டராக்ஷன்ஸ் அண்ட் ரெகனைஸ் பொட்டன்ஷியல் இருக்கு. இதான் கரெக்ட். சரி, இப்போ மிச்சம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த கவர்மெண்ட் ஷுட் இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரிக்டான லாஸ்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி லாஸ்லாம் இருக்குன்னா அவங்க சொன்னாங்களே தவிர இன்னும் ஸ்ட்ரிக்டான லாஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க பாஸ் பண்ணல. அப்போ இந்த இது வந்து வராது. அதுக்கப்புறம் எஜுகேஷன் அபவுட் ஆன்லைன் சேஃப்டி ஷுட் பி ஆப்ஷனல் கிடையாது, ஆப்ஷனல் ஃபார் மைனர்ஸ் ஃபோக்கஸிங் இன்ஸ்டெட் ஆன் என்ஹான்சிங் பிசிக்கல் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ ஆப்ஷனல் கிடையாது, இது வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ இதுவும் வராது, அந்த தான் ஆன்சரா வரும். ஓகேவா? அடுத்து, வாட் டஸ் ஜஸ்டிஸ் சர்மா இம்ப்ளை அபவுட் த ரோல் ஆஃப் எஜுகேஷன் ப்ரொடெக்டிங் சில்ட்ரன்ஸ் ஆன்லைன் அக்கார்டிங் டு பேசேஜ். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஷுட் பி ஆன்லைன் சேஃப்டி வந்து ஷுட் பி ஃபியர் பேஸ்டு டு என்ஷூர். ஷுட் பி ஃபியர் பேஸ்டு இருக்கு, கண்டிப்பா அவங்க அப்படி சொல்லவே இல்லை. ஸோ அப்போ இது கிடையாது. அடுத்து வந்து எஜுகேஷன் ஷுட் டிஸ்கரேஜ் சில்ட்ரன் ஃப்ரம் யூசிங் இன்டர்நெட், இதுவும் கிடையாது. அப்புறம் ஆன்லைன் சேஃப்டி எஜுகேஷன் ஷுட் பிரைமர்லி ஃபோக்கஸ் ஆன் டெக்னிக்கல் அஸ்பெக்ட் சச் அஸ் சைபர் செக்யூரிட்டி மெஷர்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட்ஸ். ஓகே, இது இருக்கலாம். அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஷுட் பி எஜுகேட்டட் அபவுட் அப்ராப்ரியேட் ஆன்லைன் பிஹேவியர் அண்ட் வார்னிங் சைன்ஸ்
predatory behavior to effectively manage their own safety. இதுதான் கரெக்ட். ஏன்னா இது வந்து யூஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட்லாம் சொல்றாங்க. என்னன்னா சைபர் செக்யூரிட்டி மெஷர்ல ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்ட்ஸ்லாம் போட்டு இப்போ 123 நிறைய பேர் போடுவாங்க. 1ல இருந்து 8 வரையும் பாஸ்வேர்ட் போடுவாங்க. ஈஸியா வந்து அவங்க வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கோ அவங்களுடைய போனை ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து வழிவகைக்கும். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் போடுங்க அப்படிலாம் அவங்க வந்து சொல்லல, இந்த பேராகிராஃப்ல சொல்லல. அது வந்து டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ்ல கரெக்ட், ஆனா பேராகிராஃப்ல சொல்லல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன எஜுகேட் பண்ணணும், ஆன்லைன் பிஹேவியரை பத்தி சொல்லிக் கொடுங்க. வார்னிங் சைன்ஸ் வந்துச்சுன்னா அந்த டைம்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதை எப்படி சேஃபா யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுங்க. அப்படிதான் வந்து அவங்க சொன்னாங்க. அப்ப 4வது தான் கரெக்ட், 3வது தப்பு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து இன்டகிரேட் அப்படின்னா வந்து ஒன்னு சேர்றது. ஓகே, ஸ்னானிம் சொல்றேன். இன்டகிரேட்னா ஒன்னு சேர்றது, கம்பைன் ஆகிறது, மெர்ஜ் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து பிரிஞ்சு போறது, டிவைட் ஆகுறதுன்னா அதுக்கு ஆன்டனிம்ஸ். அஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னா வந்து ஃபேக்ட், ஃபியூச்சர், டைமென்ஷன் இதெல்லாம் வருது. அஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓகே. ரேஷியோனா பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஃபிராக்மெண்டா இருக்கிறது. மொத்தமா ஒன்னா டோட்டலா இருக்கிறது வந்து அதுக்கு ஆன்டனிம். வல்னரபிள் அப்படின்னா வந்து ஈஸியா வந்து என்ன சொல்றது, பாதிப்படையக்கூடியது அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் ஆகுறது. ஸோ டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருக்கிறது, ஈஸியா வந்து ரிஸ்க்குள்ள உள்ள ஆகுறது, அவங்க வந்து வல்னரபிள்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம செக்யூரா, சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து ஆன்டனிமா இருக்கும். ஓகே. அடுத்து இன்வோக்னா வந்து டு யூஸ் எ லா இன் ஆர்டர் டு அச்சீவ் சம்திங். ஸோ இன்வோக் பண்றதுனா அதை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றது அந்த மாதிரி. ஓகே, அதோட அது இல்லாம அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றது அதுக்கு ஆன்டனிம். நேவிகேட் அப்படின்னா வந்து செலுத்தி போறது. ஓகேவா? ஸ்டேர் பண்றது, பைலட். நேவிகேட்டர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, நேவிகேஷன் அப்படின்னா வந்து ஒரு பாதை அதெல்லாம் வந்து கொடுக்குறது, டைரக்ட் பண்றது, கைட் பண்றதெல்லாம் வந்து சயின்ஸா இருக்கும். அப்படி இல்லாம எங்கேயாவது வாண்டர், சுற்றி திரிறது. ரோம்னா வந்து அங்கங்க அலையிறது, ஒரு இலக்கே இல்லாம போறது. ஓகேவா? இப்போ வந்து நேவிகேட்னா ஒரு பாதை, நம்ம எங்க இருக்கிறோம் தெரியும், எங்க போறோம் தெரியும் அப்படிங்கிறதா நேவிகேட்டுங்கிறது. பட் எங்கேயுமே தெரியாது, எங்க போறனே தெரியாது அப்படிங்கிறத வந்து அது ஆன்டனிமா இருக்கும். வாண்டர், ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கலாம் அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ரோம்னா அப்படி சுற்றி திரியறதெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் அப்படின்னா வந்து என்னால முடியறது, எனக்கு என்னோட எபிலிட்டி அப்படின்னு சொல்றதுலாம் வந்து சினானிம்ஸ். அப்படி இல்லாத வந்து ஆன்டனிம்ஸ்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லர்க்னா வந்து வெயிட் பண்றது, ஸ்னேக், ஹைடு அதோட மறைச்சு வைக்கிறது, இதெல்லாம் வந்து சினானிம்ஸ்ல வரும். எமர்ஜ், சர்ஃபேஸ் ரிவீல், அதை வந்து ஓப்பன் பண்ணி விடுறது, அதெல்லாம் வந்து ஆன்டனிம்ஸ்ல வரும். சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் உலகம், இது எல்லாமே வந்து சைபர் ஸ்பேஸ் தான். அது இல்லாம வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா கையில நமக்கு கொடுக்குறது வந்து பிசிக்கல் வேர்ல்டு வந்து அது கூட ஆன்டனிம்ஸ். ஏன்னா சைபர் ஸ்பேஸ்ல வந்து ஒரு கோடோ இதோ வந்து நம்ம வந்து கண்ணில் பார்க்க முடியாது. நமக்கு வந்து அவுட்புட்டா வந்து நமக்கு வந்து தெரியுறது வந்து வேற, உள்ள இன்புட்டா இருக்கிறது வந்து வேற. ஸோ அதனால வந்து பிசிக்கல் ஸ்பேஸ் வந்து அதுக்கு வந்து ஆன்டனிம்ஸ். கீப் பேஸ் வித் அப்படின்னா வந்து அதோட மேட்ச் பண்ணி ஓடு, அதுக்கு ஈக்குவலா பண்ணு, அதுக்கு ஈக்குவலா செயல்முறை எடுக்கு அப்படின்னு சொல்றதா இது. ஸோ ஸ்டே ஆன் பார் வித், சின்க்ரைஸ் வித், அவங்களோட சேர்ந்து ஓடு அப்படின்னு சொல்றது தான். அது இல்லாம அவங்களுக்கு பின்னாடி வா, ஸ்லோ டவுன் ஆகுது, ஸ்லோவா போ, அவங்க வேற நம்ம வேற அப்படிங்கிறதுலாம் வந்து அதுக்கு ஆன்டனிம்ஸா வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் காம்ப்ளிகேட்னா ரொம்ப சிக்கலாக்குறது, மேக் இட் மோர் டிஃபிகல்ட். ஸோ அதை வந்து ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்ல ஆக்குறதுலாம் வந்து காம்ப்ளிகேட்டுங்கிறது. ரொம்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. கிளாரிட்டியா, கிளாரிஃபையா, சிம்பிளா இருக்கிறதா வந்து அது கூட ஆன்டனிம்ஸ். புட் சம்திங் இன் பிளேஸ்னா அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது, இன்ஸ்டால் பண்றது, கரெக்டாக அங்கே வை அப்படின்னு சொல்றதா வந்து ஆர்டரா வைக்கிறது, அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுலாம் வந்து சினானிம்ஸ். அப்படி இல்லாம டிஸ்மேண்டில், அங்கங்க எடுத்து போறதுலாம் வந்து அதுக்கு ஆன்டனிம்ஸ் வரும். பெர்வாசிவ்னஸ்னா ரொம்ப நிறைய பரவலா இருக்கிறது, அதாவது அந்த ஒயிட் ஸ்ப்ரெட்னு சொல்றோம் இல்லையா, பரவலா இருக்கிறது. அப்படி இல்லாம ரேர், ஸ்கேர்சிட்டி, கொஞ்சம் இடத்துல இருக்கிறது, சின்ன ரொம்ப ரொம்ப ரேரா இருக்குது, ஸ்பேர்சிட்டியா இருக்கிறதா வந்து அதோட ஆன்டனிம்ஸ். அதுக்கப்புறம் இந்த நாளும் வந்து பாத்துக்கோங்க நீங்க. ஓகேவா? அடுத்து இது வந்து கிளாஸ் டெஸ்ட். ஃபார் எனி எஃபர்ட் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் டு பி டேஷ் இட் மஸ்ட் பிகின் ஃப்ரம் த ஹோம். என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எஃபெக்டிவ்லி, எஃபெக்டட், எஃபெக்டிவ், எஃபெக்டின் இருக்கு. சரி, ஓகே. இப்போ டு பின்னு இருக்கு. அப்போ டு பினா இங்க எஃபெக்டிவ்லிலாம் வராது. ஓகேவா? டு பி எஃபெக்டிவ்லின்னு வராது, டு பி எஃபெக்டட்னு வரும். ஓகேவா? அதாவது தேர்ட் ஃபார்ம்ல வந்து வில் பி ப்ரொஜெக்டட், வில் பி எலெக்டட் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ அது வரலாம், எஃபெக்டிவ் வரலாம், எஃபெக்ட் வராது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து எஃபெக்டட் வருமா, எஃபெக்டிவ் வருதான்னு பார்ப்போம். இங்க ஃபார் எனி எஃபோர்ட் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் டு பி எஃபெக்டிவ் அப்படிதான் வரும். ஓகேவா? ஸோ அந்த வேர்டுக்கு வந்து எஃபெக்டிவ் தான் வரும். இப்போ இந்த எஃபெக்டிவ்லி எப்படி வரும் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் டு பி ப்ரொடெக்டட், சுட் பி ப்ரொடெக்டட் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடெக்டடை வந்து நம்ம அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த எல்வை போட்டு முடியணும், எஃபெக்டிவ்லின்னு சொல்லி போட்டு முடியணும். ஓகேவா? ஸோ நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட் மஸ்ட் பிகின் ஃப்ரம் த ஹோம் அண்ட் கிளாஸ் ரூம் வித் ஃப்ராங்க். என்ன வரலாம் ஆப்ஷன்? என்ன இருக்கு? ஃப்ராங்க், டெமான்ஸ்ட்ரேஷன், கான்வர்சேஷன், கன்சிடரேஷன், லிமிடேஷன். ஃப்ராங்கா பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அங்க சொல்றாங்க. ஓகேவா? சில்ட்ரனும் அடல்ட் வந்து ஃப்ராங்கா பேசணும்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ராங்கா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? இல்ல, அங்க அதை பத்தி சொல்லல. கான்வர்சேஷன் வரலாம், கன்சிடரேஷன் அங்கே வரவே செய்யாது, லிமிடேஷன் வந்து ஃப்ராங்குக்கும் லிமிடேஷனுக்கும் அப்படியே ஆப்போசிட். ஸோ அப்போ அங்கே வரவே செய்யாது. ஓகேவா? அப்போ கான்வர்சேஷன் தான் இங்க வந்து வரும். ஓகேவா? ஸோ ஃப்ராங்கா வந்து இங்க கான்வர்சேஷன் நடக்கணும். யாருக்கு? பிட்வீன் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. தட் ஆல்சோ டேக் இன்டு அக்கௌண்ட் த ஃபார்மர்ஸ் கன்சர்ன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. As Justice Sharma said, this would involve dash children about. This would involve participating வரலாம், டிஸ்கசிங் வரலாம், அக்செப்டிங் வராது. ஏன்னா இன்வால்வ்னு சொல்றாங்க. திஸ் வுட் இன்வால்வ்னா அது நமக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, சில்ட்ரனுக்கும் அடல்ட்டுக்கும் கான்வர்சேஷன் இருக்கணும் முன்னாடி லைன்ல சொல்லிட்டாங்க. அப்ப அது திஸ் வுட் இன்வால்வ்னா அங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. பார்ட்டிசிபேட்டிங் நடக்கலாம், டிஸ்கசிங் நடக்கலாம், அக்செப்டிங் வராது. ஓகேவா? அப்ப அக்செப்டிங் வராது, எஜுகேட்டிங் வரும். இந்த மூணுல ஏதோ ஒன்று தான் வருது. அப்போ பின்னாடி இருக்கிறத பார்ப்போம். இதான் கிளாஸ் டெஸ்ட். எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும், ஆப்ஷன்ல இருக்க எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ
திஸ் வுட் இன்வால்வ் டேஷ் சில்ட்ரன் அபவுட் அப்ராப்ரியேட் ஆன்லைன் பிஹேவியர். அப்போ சில்ட்ரனுக்கு ஏதோ அபவுட்னு சொல்றாங்க, அப்போ சில்ட்ரனுக்கு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? திஸ் வுட் இன்வால்வ் பார்ட்டிசிபேட்டிங் இப்போ வராது. ஓகேவா? திஸ் வுட் இன்வால்வ் சில்ட்ரனை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்டு என்ன சொல்றது, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியல, அதுக்காண்டி வந்து நம்ம ஃப்ராங்கா கான்வர்சேஷன் பண்ணணும்னு சொல்லி முன்னாடி பேராகிராஃப் சொல்லிட்டு அவங்களை எங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியாது. அப்போ இது கிடையாது. அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண வைக்கலாம், இல்ல எஜுகேட் பண்ண வைக்கலாம். டிஸ்கஸ் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி பேசிட்டோம், ஃப்ராங்கா கான்வர்சேஷன் சொல்லணும்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற பிரச்சனையை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற வேர்டு தான் இங்க வரும். ஓகேவா? அப்போ டிஸ்கசிங் வராது, எஜுகேட்டிங் வரும். டிஸ்கசிங் என்னது, ரெண்டு பேர் வந்து உன்னை பத்தி ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றது டிஸ்கசிங். அப்போ இங்க வந்து சில்ட்ரன்ஸ் வந்து சொல்லி கொடுக்கறத பத்தி பேசுறாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, திஸ் வுட் இன்வால்வ் எஜுகேட்டிங் சில்ட்ரன், சில்ட்ரனுக்கு எஜுகேட் பண்ணணும். எதை பத்தி, அபவுட் இந்த விஷயத்தெல்லாம் பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது வந்து ஆர்டிகல் அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிரைவசி செட்டிங். ஓகேவா? இங்க வந்து ஏன் வராது, அண்டர்ஸ்டாண்டிங் த அப்படின்னு சொல்லி தான் வரும். ஓகே, அடுத்து இதுல வந்து என்ன கரெக்ட் ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ட்ரகிள்ஸ் 2 எல் இருக்கு, வராது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஏ இருக்கு, STRU வரும், அப்போ இதுவும் வராது. அதுக்கப்புறம் இங்க வந்து 2 G இல்ல, அப்போ அதுவும் வராது. இதுதான் கரெக்ட். ஓகே, 2 G இருக்கு, ஒரு எல் இருக்கு, ஒரு இ இருக்கு, ஆருக்கு அப்புறம் யூ இருக்கு. ஸோ இந்த யூ வந்து நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ எப்படி வரும்னா, ஏ இருக்கிற இடத்துல வந்து இ போடுற மாதிரி வைப்பாங்க, இல்ல இ இருக்கிற இடத்துல ஐ போடுற மாதிரி வைப்பாங்க, ஐஇக்கு பதிலாக இஐ வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து வைப்பாங்க. இதுக்கு பெஸ்ட் அப்ரோச், எனக்கு தெரிஞ்ச அப்ரோச் என்னன்னா, இப்போ நமக்கு இங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் கிட்ட தான் வருது. நீங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸை ஃபுல்லா பார்த்துடக்கூடாது, பாத்தீங்கன்னா மறந்துடுவீங்க அந்த ஸ்பெல்லிங்க. ஸோ ஓகே, ஸ்ட்ரகிள் கிட்ட தடவை வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணா, தனியாக பேப்பர் எடுத்து ஸ்ட்ரகிள், ஓகே இதான் ஸ்ட்ரகிள், ஓகே அப்போ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கொடுத்துருக்கான், அப்போ வந்து எஸ் தான் போடுவான், எல்லாம் போட மாட்டான், அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் அப்ரோச். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் என்னன்னா பெர்வாசிவ்னஸ், இது கரெக்டாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரிடேட்டரி, இங்கே ஓ வரும். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ காம்ப்ளிகேட் கரெக்டாக இருக்கு, இன்வோக்கும் கரெக்டாக இருக்கு. ஸோ டீக்கு அப்புறம் ப்ரிடேட்டரி. ஓகேவா? அடுத்து இதில் இருக்க எரர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். த இன்டர்நெட் இஸ் எ சோர்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் ஃபார் வராது. ஓகேவா? ஸோ நாட் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஸோ இவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் அப்படின்னு சொல்றதுனால இங்கே வந்து பட் ஆல்சோன்னு சொல்லி வரும். ஸோ இதான் வந்து இதில் வந்து எரர். அடுத்து பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் விச் மேண்டேட்ஸ் தட் பேரண்டல் கன்சர்ன்ட் பி டேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டு பின்னு வந்தாலே வந்து என்னன்னா தேர்ட் ஃபார்ம் வரும், V3 வரும். அதாவது வந்து டேக்கன், கிவன் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்கே வந்து டேக்கன் சொல்லி வரும். ஓகேவா? ஸோ டேக்கன் ஃபார் ப்ராசஸிங் ஆஃப் யர் சைல்ட் டேட்டா தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ முடிஞ்சிச்சு. இந்த இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது சஜஷன்ஸ் வேறு இருந்தாலும் வந்து சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் பொறுமையாக கிடையாது. தேங்க்யூ ஸோ மச்.